தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், கோட்டாட்சியர் அலுவலகங்களில் தாக்கல் செய்யலாம். ஆன்லைன் மூலமாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துவிட்டு உண்மை நகல்களை நேரிலும் அளிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர் போட்டியிடும் தொகுதியின் வாக்காளராகவும் இருந்தால் ஒருவர் மட்டும் முன்மொழிந்தால் போதும். வேறு ஒரு தொகுதியின் வாக்காளராக இருந்தால் அந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடமிருந்து சான்று பெற்று வர வேண்டும். வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்களோடு 3 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மனு தாக்கலின் போது வேட்பாளர் மற்றும் 4 பேருக்கு மட்டுமே தேர்தல் நடத்தும் அலுவலரின் அறைக்குள் அனுமதி அளிக்கப்படும். ஒரு வேட்பாளர் கடந்த தேர்தலில் 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய அனுமதிக்கப்பட்டது. அந்த தொகையானது தற்போது 95 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்த 30 நாட்களுக்குள் வேட்பாளர்கள் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தாக்கல் செய்ய தவறினால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 4 மனுக்களை தாக்கல் செய்யலாம். 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். வேட்பு மனுவோடு பொதுப்பிரிவு வேட்பாளர்கள் 25,000 ரூபாயும், SC, ST பிரிவு வேட்பாளர்கள் 12,500 ரூபாயும் வைப்பு தொகை செலுத்த வேண்டும். தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டங்களுக்கான காவல்துறை பாதுகாப்புக்கு ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.